ஹலோ வணக்கம். மிஸ்டர் லோக்கல் உங்களை சொல்லியிருந்த ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதுக்கு இவ்வளோ பில்டப் இல்லை, ஓப்பனிங் சீனு அதை ஒரு சின்ன பந்தா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பேச போகிறோம்னு தெரிஞ்சுனீங்கன்னா ரொம்ப காத்துட்டு இருப்பீங்க. உங்களுக்காக தான் பார்த்து எல்லா விஷயமும் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ கொஸ்டின் மட்டும் சிம்பிளாக எடுத்துகிட்டு போகிறோமா? ஸோ உங்கள் ஆத்மாக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். ஆனால் மக்கள் கொஞ்சம் இடங்களும் பதில் சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம ஒன்று எதிர்பார்த்து அவங்க ஒன்று பண்ணி விட்டுருவாங்க. ஸோ பார்க்கலாம் யாரும் என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி கேள்வி தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள வந்துட்டோம். ஸோ என்ன கேள்வி தெரிஞ்சு ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்கல்ல. சிங்கத்துக்கு முன்னாடி இருக்கும் நானும் ஒரு ஆங்கிள் இல்ல அப்படி இருப்பேன்னு சொல்ல வந்தேங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நம்ம யாராவது ஒருத்தர் நினைச்சு மிஸ் பண்ணிட்டு இருப்போம், இவங்களோட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம வாழ்க்கையில இருந்திருப்பாங்க, திடீர்னு இல்லாம போயிருப்பாங்க. சரி, நம்ம வாழ்க்கையில இல்லாமலே இருந்திருப்பாங்க, திடீர்னு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. சிலர் தான் அப்படி வச்சாங்க, இல்லைங்க அப்படின்லாம் இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க யாரை ரொம்ப மிஸ் பண்றீங்கன்றத கேட்குறோம். ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க, அழைப்பை ஏற்படுத்தியோ வாட்ஸ்அப் மூலமாவோ சொல்ல போறது இல்லை. இப்போ நாங்கள் நிகழ்ச்சியில கேட்க போறோம், அப்படிதான் சொல்ல போறீங்க. அப்படி ஒருவேளை இல்லைன்னா நிகழ்ச்சி சோசியல் மீடியால வரும்போது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சியில யாரை என்ன சொல்றீங்கன்றத பார்த்துட்டு வந்துடலாம். யாருமே மிஸ் பண்ணலையா? இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் தெரிஞ்சவங்க, சொந்தக்காரவங்க, அப்படி யாரையும் மிஸ் பண்ணல? ஆமா, அவரு இந்த நொடியில யாரையுமே மிஸ் பண்ணல, யாருமே இல்லைங்க அப்படின்ட்டாரு. இல்ல அப்படி இப்படி நீ சொல்லிக்கிங்க, எங்களுக்கு அதை பத்தி என்னோட அம்மாவை ஏன் மிஸ் பண்றீங்க? அவ்வளவு ஒரு அன்பு, அவ்வளவுதான். சோட்டா சொல்றேன், அதுக்கு மேல இல்லை. இன்னும் ஒரு தாய் பாசம். நாங்க பிசினஸ் மேன் ஆனாலும் அந்த தாய் பாசம் எங்களுக்கு இருக்குன்றாரு. ஃபர்ஸ்ட்டுக்கு அம்மாவை, அதுக்கப்புறம் வாய்ஃப், அதுக்கப்புறம் ஃபேமிலி, அவ்வளவுதான். ஓகே. ஸோ இதே கேள்வி நிறைய பேர்கிட்ட கேட்டால் சிலர் ஓடுற மாற்றி கூட சொல்லுவாங்க. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. ஸோ நல்ல ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருந்தாரு, அம்மா வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபேமிலி. சொல்லித்தானே இருக்கு, அதுக்கு மேலே நீ ஒன்றும் மாற்ற தேவையில்லையே. நம்ம அதானே ஃபர்ஸ்ட். ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் ரெண்டு குத்துனே. மூணாவது குத்து நான் குத்தவா? குத்துனே உன் கையை தராம குத்துனே. பழகினாம போறீங்க. ஓகே. ஃப்ரெண்டு அவரு ஃபாரின் போயிட்டாரு. ஃபாரின் போயிட்டாரா? போயிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? போயிட்டு 4 வருஷம் ஆச்சு. 1 இயரா? ஓகே. அதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரெண்ட் எத்தனை வருஷம் தெரியும்? என்ன, நான் கிரேட் அப்படின்னா நேசரியிலேருந்து ஒன்றா படிக்கிறேன். நேசரியிலேருந்து 7வது வரைக்கும் ஒன்றா படித்தேன். இப்போ ரொம்ப கஷ்டம் தான். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோ? க்ளோஸ் தான். கூடவே இருந்த நண்பன் ஃபாரின் போனா எவ்வளவு கஷ்டம்னு போனவனுக்கு தெரியாதுங்க, இருக்கிறவனுக்கு தான் கஷ்டம் தெரியும். அலூரியா அண்ணா? சேச்சி இல்லையே. அப்போ கண்ணு வைத்திருக்கோம், தச்சுக்கோ. அடி யாரையும் அப்படி ஒன்றும் இல்லை, யாரையும் மிஸ் பண்ணல. சரி, ஆக்சுவலாக அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் இல்லையா? ஸோ அதனால் பிஸ்னஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கனால நாங்கள் பெருசாக யாரையும் மிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. வியாபார காந்தம். அது என்னடா அது வியாபார காந்தம்? பிசினஸ் மேக்னெட் போற ஒண்ணு தலையில ஏம்ப விசேஷ அவர் குடும்பத்தை தான் மிஸ் பண்றாரு. பட் குடும்ப ஆக்கள் அவனோட கூட இருக்காங்க. கூட இருந்து இந்த ஆஃபீஸ் வர்ற டைம்ல, வேலைக்கு வர்ற டைம்ல மிஸ் பண்ணியிருக்காரு. சிலரை மட்டும் நான் அப்படி மிஸ் பண்ணுவோம். அவங்களோட நம்ம எவ்வளவு டிராவல் பண்ணாலும் அது இல்லாத கொஞ்ச நேரத்தில் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இதை ஏன் நீ என்கிட்ட சொல்ற? இதுல எதனா உள்ள அர்த்தம் இருக்கா? சேச்சா அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த நொடியில நான் தூரத்துல இருந்து வந்ததுனால எங்க மகனை மிஸ் பண்ணேன். அவர் 12 வயசு. 12. ஓகே. ரொம்ப பிடிக்கும், ஒரே பையன். வழக்கமா அப்பாக்கள்லாம் மகளை மிஸ் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. அவர் அவருடைய 12 வயசு மகனை மிஸ் பண்றேன், நான் ரொம்ப தூரத்துல இருந்து அவரை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க ஊரு? வவுனியா. வவுனியால இருந்து எங்க வந்திருக்கீங்களா? ஓகே. வவுனியா டு கொழும்பு. ஸோ வவுனியா டு கொழும்புன்றது ரொம்ப தூரம். எவ்வளவு தூரம்னா அவ்வளவு தூரம். அப்படி இருக்கும்போது எப்படி மிஸ் பண்ணதுன்னு செய்வாங்க.
போயிட்டே இருக்கேயா. இன்னும் கித்தனா கிலோமீட்டர்? 2 kilometers. ரெண்டு தானடா. அவனுக்கு புரியலையா எனக்கு புரியலையான்னு தெரியலையே சார். யூனிவர்சிட்டி வந்து நான் அம்மா பார்த்து ஒரு 2-3 நாள் ஆகுது. ஸோ அதை அம்மா மிஸ் பண்ணுறேன். அம்மா எங்க இருக்கா? மெடிக்கலோ. வந்துட்டீங்க? நானும் இப்போ வெக்கேஷன் போய் வந்தேன். இப்போ வந்து ஒரு 3 days ஆகுது. அம்மா நம்மளை பற்றி நினைப்பாங்க. ஸோ அம்மா அதை மிஸ் பண்ணுறேன். அம்மா உங்களை நினைக்கிறாங்க, நீங்க பத்தி நினைக்கிறீங்க. ஒரு கடமைக்காக. கடமை இல்லை, அம்மா பிடிக்கும். அம்மா பிடிக்கும். அம்மா செல்ல மாட்டீங்க? சரி, ஓகே. நிறைய வளர்ந்த பசங்க வந்து அம்மா செல்லமா தான் இருக்காங்க. அவரும் அம்மா செல்லம் தான். ஸோ அம்மா வந்து எங்களை மிஸ் பண்ணுவாங்க, அதனால அம்மாவை நான் மிஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க அப்படின்ட்டாரு. உனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்குமா? யாருக்கு பிடிக்காது? நான் பூனை கூட தான் அம்மானா பிடிக்கும். எங்க அம்மா இருக்குது, என்னை போட்டு அடின்னு அடிக்கும். எனக்கு வலிக்கவே வலிக்காது. என்னடான்னு கண்ணத்தை வந்து பார்த்தா பக்கத்துலயும் பெஞ்சிலையும் தான் அடிக்குமே தவிர மேல ஒரு அடி கூட விழாது. இருந்தாலும் நம்ம ஆக்டிங் பட்டா மாதிரி. ப்ரோ ஏன்னா அவர் ஃபாரின்ல இருக்காரு. ஸோ அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓகே, உங்க அண்ணா? ஓகே. எவ்வளவு நாள் ஆச்சு ஃபாரின் போயிட்டு? ஒரு 3 years ஆச்சு. 3 years ஆச்சு. எந்த கண்ட்ரில இருக்காரு? யூகேல. சரி, வரும்போது உங்களுக்கு நிறைய வாங்கிட்டு வருவாரு, அது எப்படி மனசுக்குள்ள இருக்கும் சொல்ல மாட்டீங்க. அதனால ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாரும் சேர்த்து வச்சு அவர் செய்வார் செம்மையா. மூத்தன கடைசியா செம்மையா செய்வாரு. அப்பா தான் இல்லை. அப்பா இல்ல? ஓகே. ஸோ வந்து அவரே அப்பாவாகி தாத்தாவாகினாலும் இன்னும் அவர் அப்பா மிஸ் பண்ணல. அதுதான் தந்தை பாசம் அப்படின்றது. பாசம் ஆசம். मैं बम्बिंग आप गवना के विलिन ने करती है ना परागे அவர் வந்து நான் யாரையெல்லாம் மிஸ் பண்ணல, நான் ஒரு பயணமா வந்துக்கிறேன். அதனால வர வேண்டியவங்க எல்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷமா வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து டைமுக்கு வரேன்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு போறதுக்கு என்ன ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டாரு. அதான் பிரச்சனை. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. யார் மிஸ் பண்றேன்? அம்மா மிஸ் பண்றேன். அம்மா ஏன் அம்மா ஏன் மிஸ் பண்றேன்னா பெருசா எதுவும் இல்லை. லைக் கூட இல்லைன்னா என் கூட தான் இருக்காங்க, வீட்டில் தான் இருக்காங்க. பட் வெளியே வர டைம்ல வீட்டுல இருக்காம வெளியே வர டைம்ல மிஸ் பண்றீங்க. என்ன பாசங்க. வழக்கமா இந்த வயசுல பசங்க வந்து இல்ல என் கேர்ள் ஃப்ரெண்டை மிஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க. பட் வீட்டுல இருந்து வெளில வந்து அம்மா மிஸ் பண்றேன்னு சொல்ற பசங்க எல்லாம் கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். பாருங்க எவ்வளவு நல்ல பசங்க இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்புல வேணல. ஆமாடா. மிஸ்ல வந்து மிஸ்ல நீங்க இத நோனதா ஏய் நோனா மிஸ்டர் அண்ணே. சரி நான் உருது சிஸ்ஸத்ராக். ஓகே. ஸோ வந்து வீட்டில் இருக்க அம்மாவை 34 வருஷம் ஆனாலும் இன்னும் அவர் மிஸ் பண்றாருன்னு சொன்னா பாருங்க, அதுக்கு பேரு தான் காதல். என் பொண்டாட்டியை எனக்கு ஃப்ரெண்ட் ஆக்கிட்டேன், நான் அவளுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். எங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இல்லை. அதனால எந்த பிரச்சனையும் வராது. திஸ் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் அவர் மேரிட் லைஃப். இந்த நொடியில மிஸ் பண்றேன் பேபியை. ஏன்? எத்தனை வயசு உங்களுக்கு? 8 வயசு. 8 வயசு. ஓகே. ஸோ எங்க ஊர்ல இருக்காங்க? ஊர் எங்க? ஒரு கம்பல. ஓகே. நீங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? அங்க இருந்து வந்து இப்போ ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆகுது. 3 மாசம். கம்பல. உங்க ஊர் பேர் என்ன? புப்புராஸ் சார். புப்புராஸ். ஓகே. ஸோ வந்து அங்க இருந்து வந்து ரொம்ப நாளா வந்து அவரோட பேபியை மிஸ் பண்றாரு. குழந்தைன்றது வந்து ரொம்ப எல்லாரும் கிடைக்கிற ஒரு கிஃப்ட்டுங்க. ஸோ அதை விட்டு நம்ம தள்ளி வேலை செய்யும்போது அவங்களுக்காக வேலை செய்யறதா இருந்தாலும் மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் இதுவும் கடந்து போகும். என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. विषय देखना ना इधर का आवाज नहीं नहीं ये मियां ने तावत मिस करने गेला அவசியம் வைக்கணும் சார். ப்ரோ நாங்க யாரையும் மிஸ் எல்லாம் பண்ணல. ஏன்னா மிஸ் பண்றதுக்கான அவசியமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு நாங்க பண்ணணும்னு கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு புரியுது. அப்பாடா இப்பதான் ரெஸ்ட். மிஸ் பண்ணா டைமை தான் மிஸ் பண்ணி கொண்டு இருக்கு. டைம் வந்து இந்த காலத்துல முக்கியமான ஒரு காரணம். டைம் அடிக்கடி சில விஷயங்களால மிஸ் ஆகுது. அது எங்களோட முக்கியமான காரணங்கள் டைம்னால வேஸ்ட் ஆகுது. யாருமே இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க. அது சொல்லிட்டாரு, நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ போனா திரும்ப வராது, டைம் திருப்பி வைக்கிற மாதிரி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள எவ்வளவோ சாதிக்கலாமே. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. गर्लफ्रेंड ब्रदर ಯಾವ ಗೆದ್ರ ಕಟ್ಟಿಗೆ ಅವರು ಇನ್ನು ಗರ್ಲ್ಫ್ರೆಂಡ್ ಗೆ ಗೆದ್ರ ಕಟ್ಟಿ ಇನ್ನು ಏಕಾವದು ಮಿಸ್ करने तो
ஒரு யங்கான பையன்கிட்ட இருந்து இப்படி ஒரு பதில் வரும்னு எதிர்பார்க்கல, யாரையும் மிஸ் பண்ணலட்டு. இல்ல உள்ளத சொல்லணும் இல்லீங்களா? சொன்னா பெரிய அளவு யாரும் இல்ல, வீட்டுல உள்ளவங்க மிஸ் பண்றேன். வீட்டுல உள்ளவங்க எங்க இருக்காங்க? வீட்டுல உள்ளவங்க ஊர்ல இருக்காங்க. ஊர்ல எந்த ஊரு? நான் வந்து பதில் அப்பத்துல பதில். ஓகே, நைஸ் ஊரு. ஓகே, அங்க இருந்து நீங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? நான் இப்போ வந்து இப்போ 5 மாசம் ஆகுது. 5 மாசம். ஓகே, சிலதெல்லாம் வந்து எப்பயுமே மாறாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இவர் வந்து ஊரோட மிஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்கி? मिस कराने माय फैमिली या कोई देख लो होम आदम ఇందులో ప్రొడక్ట్ ඔව් මම මගේ ඉන්ටර්න්ෂිප් එක දැන් යන්නේ දැනට ඇවිල්ලා මේ කම්පැනි එකක වැඩ කරනවා එහෙම තමයි. அவரு ஊர்ல இருந்து வந்திருக்காரு, ஹோமாகமில இருந்து வந்திருக்காரு. இப்போ ஹோமாகமில இருந்து வந்து ஃபேமிலி ரொம்ப மிஸ் பண்ண ப்ரோ, இன்டர்ன்ஷிப் படிப்பு வேலை அப்படின்னு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நிறைய பேர் வந்து குடும்பத்துக்காக இந்த கஷ்டமெல்லாம் படுறாங்க. எல்லாம் சரியா போயிடும். உனக்கும் சரியா போயிடும். Most I'm missing my wife. சரி சரி. Canada. Yeah. ஓகே. ஸோ வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், ரைட்? No, I'm going now. ஓகே, வென்? Today. வெரி நைஸ். Yeah. ஸோ அவருடைய ஃபியான்சி வந்து கனடாவில் இருக்காங்களா, அவரை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்றாரு. ரொம்ப டிஸ்டன்ஸ், பட் இன்னைக்கு போறேன் அவங்கள பாக்குறது கிட்டார் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியா இங்க இருக்கு, இங்க இருக்குடா அமெரிக்கா. அதான் டக்குனு கிட்டாரை மாட்டிட்டு கிளம்பி அஞ்சலடாவா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி சூப்பரா போச்சு அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து சூப்பரான விஷயத்தை பத்தி கேட்டிருந்தோம், யாரை மிஸ் பண்றீங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் அம்மா அப்பா கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னாங்க. சிலர் வந்து யாரையுமே மிஸ் பண்ணல ப்ரோ, யாராவது இருந்தால் தானே மிஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிலர் சொல்லியிருந்தாங்க வந்து என் வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்களை தான் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. பட் நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா வந்து வாழ்க்கையில் எதை வேணாலும் மிஸ் பண்ணுங்க, யாரை வேணாலும் மிஸ் பண்ணுங்க, உங்களையும் உங்களோட கேரக்டரையும் மிஸ் பண்ணிடாதீங்க. திரும்ப இருக்க அதை ரிகவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்களா இருங்க, பட் கெட்ட விஷயங்களை மாற்றிக்கலாம், பரவாயில்ல. நீங்கள் ஒரு ஹிட்லர் மாதிரி இருந்து சார்லி சாப்ளின் மாதிரி மாறணும்னு நினைக்கிறீங்கன்னு தப்பு கிடையாது. ஆனால் வந்து நீங்கள் ஆல்ரெடி சார்லி சாப்ளின் மாதிரி மற்றவங்க சந்தோஷப்படுத்திட்டு தான் இருக்கீங்க. மற்றவங்க சந்தோஷப்படுத்துறது கோமாளித்தனன்றதுக்காக, ஆக்சுவலி மற்றவங்க சொல்கிறான்றதுக்காக மாற ட்ரை பண்ணாதீங்க. ஸோ உங்களை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்கன்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த கான்செப்டே. அதை விட ரொம்ப முக்கியமாக வந்து இன்றைக்கி ஒருத்தர் மிஸ் பண்ணுறதுக்கான நாள் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சுந்தர் ராமசாமி சொல்லியிருந்தார். சுந்தர் பிச்சை சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால வந்து சொல்ல வேண்டிய நம்மளுடைய கடமைங்க சொல்லிட்டேன். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து நல்லா போச்சுன்ற நம்பிக்கையில், ஸோ எல்லாரையும் மறுபடியும் சந்திப்பேன்ற நம்பிக்கையில் கேமராமேன் சல்மானுடன் உங்களது விடுபடுவது நான் உங்கள் வீட்டு பிள்ளை. இது ஊரறிந்த உண்மை, அன்றும் இன்றும் என்றும் நான் உங்கள் திவாகர். ஸோ டாட்டா, பை பை.